சரிகமபா நிகழ்ச்சியிலிருந்து செந்தமிழன் வெளியேற போறாரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே அதிர்ச்சிகரமான நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த வாரம் தங்க மகன் தேவா வாரம் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஜட்ஜஸ் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இறுதி வாரங்கள் எட்டிட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் உள்ளார கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. இந்த காரணத்தினால கண்டிப்பாக யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா செந்தமிழன் அவர்கள் அதாண்டா இதாண்டா அப்படிங்கிற பாடலை வந்து பாடியிருந்தார். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஜட்ஜஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு சில குறைகள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் இந்த வாரம் அவர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. சரிகமபால இந்த ஒரு சீசனை நம்மளால் கணிக்கவே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வாரம் ரொம்ப சூப்பராக பாடுறவங்க அடுத்த வாரம் கொஞ்சம் சுமாராக பாடுறாங்க. ஒரு வாரம் சுமாராக பாடினவங்க அடுத்த வாரம் வெளியேற போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் இன்னும் சூப்பராக பாடி தங்களை தக்க வச்சுக்கிறாங்க. அதனால் யார் வெளியே போவா அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியலை. உதாரணத்துக்கு பவித்ரா போன வாரம் டேஞ்சர் ஜோன், இந்த வாரம் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இனியாவும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான காரணங்களால் செந்தமிழன் அவர்கள் இப்போ டேஞ்சர் ஜோன் போயிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவரு வெளியே போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா அவரை தாண்டி மற்றவங்களாம் மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் அவர் வெளியேறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. செந்தமிழன் அவர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தாலுமே அங்கே ஜட்ஜஸ் கொடுக்குற பாயிண்ட்ஸும் முக்கியமான ஒரு விஷயம் தான். அந்த வகையில் அவர் ரொம்ப கம்மியாக மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னும் இந்த வாரம் அவர் வெளியேற போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் உலா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு கணம் அவர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு தான் போயிருக்காரு. மற்றவங்க நல்லா பாடியிருக்காங்க பட்சத்தில் இந்த வாரம் அவர் எலிமினேஷன் ஆவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. செந்தமிழன் அவர்கள் வெளியேறினா நீங்கள் அதை பற்றி என்ன நினைப்பீங்க? உங்களோட தாட்டா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அவர்கள் தெலுங்குல மீண்டும் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் சார் மற்றும் குபேரா இந்த 2 படங்களை தெலுங்குல பண்ணியிருந்தாரு. இந்த 2 படங்களுமே தெலுங்கு சைடு 100 கோடி ஹிட் அடிச்சிருக்கு. அதனால தெலுங்கு தயாரிப்பாளர்கள் தனுஷ் கூட சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. அந்த வகையில் பிரபல டைரக்டரான வேணு உடுகுலா அவர்கள் தனுஷ் சார்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஒரு கதை அப்படிங்கிறது தனுஷ் சாருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. மேலும் யூவி கிரியேஷன்ஸுமே தனுஷ் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களாமா. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு காம்போ சேர்ந்து புதிய படம் ஒன்று தெலுங்குல பண்ண போறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியா இருக்கும், பக்கா கமர்ஷியலா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வேணு உடுகுலா அவர்கள் ஏற்கனவே ராணாவையும் சாய் பல்லவியும் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு. முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தனுஷாருக்கும் லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த ஒரு காம்போ என்ன மாதிரியான ஒரு ஹிட்டை கொடுக்க போகுது, தொடர்ந்து தனுஷுக்கு தெலுங்குல ஹாட்ரிக் ஹிட் கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.